அவன் என்னை பார்க்க வருகிறான். அவன் என்னை பார்க்க வரான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் சென்டென்ஸ். அதை எங்க எப்படி சொல்லலாம்? He is coming to see me. He is coming to see me. ஏதோ சந்தேகமாக இருக்கிறது, எனக்கு ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? சந்தேகமா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எங்க எப்படி சொல்லலாம்? There is something fishy. There is something fishy. நீ யாருடைய பக்கம் இருக்கிறாய்? நீ யார் பக்கம் தான் இருக்க? ரெண்டு சைடு பேசுற, நீ யார் பக்கம் சொல்லு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எங்க எப்படி சொல்லலாம்? Whose side are you on? Whose side are you on? அவனிடம் கேட்க நான் மறந்து விட்டேன். அவன்கிட்ட கேட்கறதுக்கு நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I forgot to ask him. I forgot to ask him. நீ எப்பொழுது எழுந்திருத்தாய்? நீ எப்போ எழுந்திருச்ச? நான் பார்க்கவே இல்லை. எப்போ எழுந்திருச்ச, எப்போ முழிச்ச அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? When did you wake up? When did you wake up? நீ எப்போ எழுந்திருச்ச? When did you wake up? இதுவே நீ எப்பொழுதும் எப்போ எழுந்திருப்ப, ஸோ டெய்லி எப்போ எழுந்திருப்ப அப்படின்னு கேட்கறத எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் 8 மணிக்கு எழுந்திருப்பேன். ஸோ இப்போ சொல்றாங்க எப்போ எழுந்திருப்பேன், டெய்லி எப்போ எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ நம்ம சொல்லுவோம் நான் 8 மணி போல எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I wake up around 8 o'clock. I wake up around 8 o'clock. இன்னும் சிறிது நேரத்தில் நான் வருகிறேன். வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am coming in a while. I am coming in a while. நீ மிகவும் ஒல்லியாகிவிட்டாய், நீ ரொம்ப ஒல்லியாயிட்ட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You have become very thin. You have become very thin. இது தினமும் நடக்கிறது, இது டெய்லி தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It happens every day. It happens every day. இது நாளைக்கு நடக்கும், இது நாளைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா உனக்கு எக்ஸாம் எப்போ அப்படின்னா எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? The examination is going on. The examination is going on. அவளிடம் அப்படி என்ன இருக்கிறது? ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்களே அவகிட்ட அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? ஸோ யாரையாவது நம்ம புகழ்ந்து பேசணும்னா அவகிட்ட அப்படி என்ன இருக்குன்னு இப்படி பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? What's so special in her? What's so special in her? அவள்கிட்ட அப்படி என்ன இருக்கு? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ யாரை சந்திக்க விரும்புகிறாய்? நீ யாரை சந்திக்க விரும்புற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Who do you want to meet? Who do you want to meet? நீ யாரை சந்திக்க விரும்புற? ஸோ இதுவே உன்னை யார் சந்திக்க விரும்புறா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்னா who wants to meet you? Who wants to meet you? ஸோ அகைன் நீங்க பாத்தீங்கன்னா ஸோ நம்ம ஒரு விஷயத்தை செய்யறப்ப நம்ம do பிளஸ் ப்ரெசன்ட் சிம்பிள் யூஸ் பண்றோம். ஸோ இதுவே இன்னொருத்தவங்க ஒரு செயலை செய்யும்போது who wants to meet you அப்படின்னா வேற இன்னொருத்தவங்க யாரோ விரும்புறாங்க. ஸோ அதை பத்தி நம்ம பேசும்போது டைரக்டா who wants அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ who wants to meet you. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதில் அப்படி என்ன இருக்கிறது? ஸோ இதில் அப்படி என்ன இருக்கு, இதை இப்படி வாங்கணுங்கிறதுல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட்ஸ் சோ ஸ்பெஷல் இன் இட்? வாட்ஸ் சோ ஸ்பெஷல் இன் இட் அப்படின்னா அதில் அப்படி என்ன இருக்கு, அதில் அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கு? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ தான் எனக்கு எல்லாமே. ஸோ சொல்லுவோம் இல்லையா நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் எவ்ரிதிங் ஃபார் மீ. யூ ஆர் எவ்ரிதிங் ஃபார் மீ. யூ ஆர் எவ்ரிதிங் அப்படின்னு நீ தான் எல்லாமே. ஃபார் மீ அப்படின்னா எனக்கு நீ தான் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னால் எப்படி இவ்வளவு சோம்பேறியாக இருக்க முடிகிறது? எப்படி உன்னால இவ்வளவு சோம்பேறியா இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்போம். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. How can you be so lazy? How can you be so lazy? அவளை பற்றி யோசிப்பதை நிறுத்து. அவளை பத்தி யோசிக்கிறத ஃபர்ஸ்ட் நிறுத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Stop thinking about her. Stop thinking about her. இன்று முடிவு தெரிந்துவிடும். இன்னைக்கு முடிவு தெரிஞ்சிரும். இன்னைக்கு முடிவு எடுத்துருவாங்க. இன்னைக்கு முடிவு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Decision will be made today. Decision will be made today அப்படின்னா இன்னைக்கு முடிவு தெரிஞ்சிடும், இன்னைக்கு முடிவு எடுத்துருவாங்க. டெசிஷன் அப்படின்னா முடிவு. ஸோ will be made today அப்படின்னா இன்னைக்கு முடிவு எடுத்துருவாங்க. ஓகேவா? இங்க வந்து டெசிஷன் வந்தாலே மேக் தான் வரணும். ஸோ அதனால மேக் டெசிஷன் தான், டேக் டெசிஷன் எடுத்துருவாங்க அப்படிங்கிறதுனால இங்க நம்ம டேக் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ டெசிஷன் வந்தாலே நம்ம மேக் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ நிறைய கேள்வி கேட்கிறாய், நீ நிறைய கொஸ்டின் கேட்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? யூ ask too many questions. உன்னால் சிறிது நேரம் காத்திருக்க முடியுமா? உன்னால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? கேன் யூ வெயிட் ஃபார் அ வைல்? கேன் யூ வெயிட் ஃபார் அ வைல்? உன்னால் சில நிமிடங்கள் காத்திருக்க முடியுமா அப்படிங்கறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இல்லாமல் நான் இறந்து விடுவேன், நீ இல்லாம நான் செத்துடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ வில் டை வித்வுட் யூ. ஐ வில் டை வித்வுட் யூ. நீ என்னை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாயா? நீ என்ன பத்தி யோசிச்சுட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Were you thinking about me?
வேர் யூ திங்கிங் அபவுட் மீ, என்னை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ உன்னுடைய வேலையை பார், நீ உன் வேலையை பார், என் விஷயத்தில் தலையிடாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னா உன் வேலை என்னமோ அதை பாரு, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் சிறிது நேரத்தில் உன்னை கூப்பிடுகிறேன், நான் கொஞ்ச நேரத்தில் உன்னை கூப்பிடுறேன், இரு வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐல் கால் யூ இன் அ வைல். ஐல் கால் யூ இன் அ வைல். இங்கே கால் யூ அப்படின்னா கூப்பிடுறது, வெளியில் வெயிட் பண்ணுங்க நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம கால் யூன்னு சொல்லணும். அது இல்லாமல் நான் ஃபோன் பண்ணுறேன், நான் கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஐல் கால் யூ இன் அ வைல் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னுடைய தவறுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஸோ நான் பண்ணது தப்பு தான், நான் பண்ண தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ அப்பாலஜைஸ் ஃபார் மை மிஸ்டேக். ஐ அப்பாலஜைஸ் ஃபார் மை மிஸ்டேக். அவனை பார்த்தவுடன் நான் கண்டுபிடித்து விட்டேன். அவனை பார்த்த உடனே அவன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவனை பார்த்த உடனே எனக்கு அவன் அடையாளம் தெரிஞ்சிட்டு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ரெகக்னைஸ்ட் ஹிம் அட் அ கிளான்ஸ். ஐ ரெகக்னைஸ்ட் ஹிம் அட் அ கிளான்ஸ். ஐ ரெகக்னைஸ்ட் ஹிம் அப்படின்னு அவனை அடையாளம் கண்டுட்டேன். அட் அ கிளான்ஸ் அப்படின்னா பார்த்த உடனே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது முடிந்து விட்டது என்று நினைத்துக்கொள். இது முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்க, நீ கவலைப்படாத, இந்த விஷயம் முடிஞ்சிட்டுன்னு நினைச்சுக்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் சொல்லலாம்? கன்சிடர் ஆஸ் இட் இஸ் டன். கன்சிடர் ஆஸ் இட் இஸ் டன். கன்சிடர் ஆஸ் இட் இஸ் டன் அப்படின்னா இது முடிஞ்சிட்டுன்னு நினைச்சுக்கோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அதை பார்ப்பதற்கு அங்கு சென்றேன். நான் அதை பார்க்கறதுக்காக அங்கே போனேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வெண்ட் தேர் டு see that. ஐ வெண்ட் தேர் டு see that. நீ என்ன சாப்பிட்டாய், நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. வாட் டிட் யூ ஈட். வாட் டிட் யூ ஈட் அப்படின்னு நீ என்ன சாப்பிட்ட. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதுவே நீ என்ன சாப்பிட்ற, இப்போ என்ன சாப்பிட்டுட்டு இருக்க அப்படிங்கறத எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு அவ்வளவு பிடிக்குமா, உனக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do you like that much? Do you like that much அப்படின்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நாம் அங்கு செல்லவில்லை. நம்ம அந்த இடத்துக்கு மட்டும் போல, மற்ற எல்லா இடத்துக்கும் போனோம், நம்ம அங்கே மட்டும் போல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We did not go there. We didn't go there. We didn't go there அப்படின்னு நம்ம அங்கே போல. ஓகேவா? ஸோ இதுவே நம்ம அங்கே போனோம் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அதற்கு ஆசைப்பட்டதே இல்லை. நான் அதுக்கு ஆசைப்பட்டதே இல்லை, நான் அது வேணும்னு நினைச்சதே இல்லை, நான் அதுக்கு ஆசைப்பட்டதே இல்லை அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I never wanted that. I never wanted that. அது என்னவாக இருக்கும், அது என்னவா இருக்கும்? நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், உனக்கு நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சொன்னாங்கன்னா என்ன சர்ப்ரைஸா இருக்கும், அது என்னவா இருக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? வாட் குட் தட் பி. வாட் குட் தட் பி, அது என்னவா இருக்கும், வாட் குட் தட் பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன சொல்கிறாய் என்பதை என்னால் கேட்க முடியவில்லை. நீ சொல்றது என்னால கேட்க முடியல, நீ சொல்றது என் காதுல விழல அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? I can't hear what you say. I can't hear what you say. உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிகிறது, உனக்கு நிறைய விஷயம் தெரியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நீ ரொம்ப டேலண்டா இருக்கே, உனக்கு நிறைய விஷயம் தெரியுதே அப்படின்னா ஸோ அதை எப்படி சொல்லலாம்? You know lot of things. You know lot of things. நீ இதை வேகமாக செய்ய வேண்டும், நீ இதை வேகமா செய்யணும், அப்பதான் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? You should do it very quickly. You should do it very quickly. இது எந்த இடம்? ஏதோ ஒரு ஃபோன்ல பாக்குறீங்க, ஏதோ பிக்சர் பார்த்துட்டீங்க, இது என்ன இடம், இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இது என்ன இடம் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் பிளேஸ் இஸ் திஸ். வாட் பிளேஸ் இஸ் திஸ். அவளுக்கு உட்கார இடம் கிடைக்கவில்லை, அவளுக்கு உட்காரத்துக்கு இடமே கிடைக்கல, அதனால அவள் நின்றுக்கிட்டே வந்தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She did not get any place to sit. She did not get any place to sit. அவனிடம் இருந்து கொஞ்சம் நல்ல விஷயம் கற்றுக்கொள். அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் நல்ல விஷயம் கத்துக்க. அவன் எப்படி நல்ல பையனா இருக்கான், அவன்கிட்ட இருந்து கொஞ்சமாவது நல்ல விஷயங்களை கத்துக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? லேர்ன் சம் மேனர்ஸ் ஃப்ரம் ஹிம். லேர்ன் சம் மேனர்ஸ் ஃப்ரம் ஹிம். நான் உனக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது எடுத்து வருகிறேன், நான் உனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன், வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? I'll bring you something to eat. I'll bring you something to eat. நீ ஏன் அவளை கூப்பிடுகிறாய், நீ ஏன் அவளை கூப்பிடுற, அவ படுதானே அவள் வேலையை பார்த்துட்டு இருக்கா, நீ ஏன் அவளை கூப்பிடுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? Why do you call her? Why do you call her? நீ ஏன் அவளை கூப்பிடுற, நீ ஏன் அவளை கூப்பிட்ட, நீ ஏன் அவளை கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நான் அவனை பார்க்கவில்லை, நான் அவனை பார்க்கல, நான் போறதுக்குள்ள அவன் வந்துட்டான், அவனை பார்க்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? I did not see him. I did not see him. நான் அவனை பார்க்கல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்,
நீ அவளை எப்படி கூப்பிடுவாய், நீ அவளை எப்படி கூப்பிடுவ, நீ அவளை என்ன பேர் சொல்லி கூப்பிடுவா அப்படின்னா சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம், what do you call her, what do you call her அப்படின்னா நீ அவளை எப்படி கூப்பிடுவ, what do you call her. நெக்ஸ்ட் ஒன், நான் நிறைய விஷயம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன், நான் நிறைய கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம், I want to learn many things, I want to learn many things. என்னை நம்ப மாட்டாயா, நான் சொல்றதை நம்ப மாட்டியா, என்னை நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி கேட்கலாம், don't you believe me, don't you believe me. என்னால் எப்படி உன்னை நம்ப முடியும், என்னால நீ இப்படி பண்ணிட்ட, எப்படி இனிமே என்னால உன்னை நம்ப முடியும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம், how can I believe you, how can I believe you, என்னால எப்படி உன்னை நம்ப முடியும். நெக்ஸ்ட் ஒன், நாள் முழுக்க நான் அவனுடன் தான் இருந்தேன், நாள் முழுக்க நான் அவனோட தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம், I was with him for the whole day, I was with him for the whole day, I was with him அப்படின்னா நான் அவனோட இருந்தேன், for the whole day அப்படின்னா ஒரு நாள் முழுக்க. ஓகேவா. ஸோ இதுவே நாள் முழுக்க நான் அவனுடன் தான் இருப்பேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ இனிமே இருப்பேன், ஃபியூச்சர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், பேச்சை மாற்றாதே. இப்போ நம்ம ஏதோ பேசிட்டு இருக்கோம், பேசிட்டே இருக்கப்ப யாரோ கேட்கறாங்கன்னா டக்குன்னு பேச்சை மாத்திட்டு வேற ஏதாவது பேசுறாங்கன்னா பேச்சை மாத்தாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம், டோன்ட் சேஞ்ச் த சப்ஜெக்ட், டோன்ட் சேஞ்ச் த சப்ஜெக்ட் அப்படின்னா பேச்சை மாத்தாத, டோன்ட் சேஞ்ச் த சப்ஜெக்ட். ஓகேவா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.